யுத்த ரதம், இந்த பகவத்கீதையில் வர மாதிரி இந்த யுத்த ரதம் மாதிரியே அடையாளம் இருக்கும். அப்படி இருந்தால் அவர் நல்ல அரசனாக வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெறுவார். சகல சௌபாகியங்களும் இருக்கும். அதாவது படை, ஆள் அம்பு படைன்னெலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய பட்டாலியனே அவர் கையில் வச்சிருப்பார். அது மாதிரி வட்டம், குடை, இது போன்ற அடையாளங்கள் இருந்தால் அந்த ஜாதகர் அந்த கைரேகையில் அந்த அடையாளம் இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு அந்த அமைப்பும் இருந்தால் ஜாதக ரீதியாகவும் அவர் சக்கரவர்த்தி ஆகக்கூடிய ஒரு யோகம் உண்டு. இந்த ரெண்டுமே இருந்துச்சுன்னா அவருக்கு இந்த அமைப்பு ஏற்படுமா. இதில் ஒருவேளை ஒன்று இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு குடை மட்டுமோ அல்லது வட்டம் மட்டுமோ இருந்துச்சுன்னா நல்ல ஒரு சீரும் சிறப்புமான ஒரு வாழ்க்கை, ராஜ வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கு. விதிரேகை அல்லது கங்கணமேடு தொட்டு சூரியமேடு வரை செல்லக்கூடிய ஒரு விதிரேகை அமைப்பாக இருந்து அந்த விதிரேகை இந்த மாதிரி, அதாவது கங்கணமேடுன்றது நம்ம வாட்ச் கட்டுறோம் பாருங்க, அந்த இடத்துல அந்த ஜாயிண்ட் ஆகிற இடம், அந்த கை உள்ளங்கை அந்த முழங்கையில் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்த தான் கங்கணமேடுன்னு சொல்லுவோம். அந்த கங்கணமேட்டில் இருந்து ஆரம்பித்து அந்த சூரியமேடு வரைக்கும், சூரிய விரலோட அடியில் இருக்கிற பாகம் சூரியமேடுன்னு சொல்லுவோம். அது வரைக்கும் ஒரு ரேகை நல்லா தீர்க்கமாக போகுதுன்னு வச்சுங்க, அவருக்கு இந்த விதி ரேகை பலமாக இருக்குன்னு அர்த்தம். அவர் நல்ல வியாபாரத்தின் மூலம் திரண்ட செல்வத்தை சேர்த்த ஒரு மிகப்பெரிய வியாபாரியா இருப்பாரு. அரண்மனை போன்ற மாளிகையில நல்ல ஒரு சந்ததியினரோடு, அதாவது பெரிய குடும்பமா வாழக்கூடிய ஒரு யோகம் இருக்குமா.